She had a very scientific and a very progressive outlook. நம்ம எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டம் ஒழுங்கிற்கு முக்கியத்துவம் அளித்தார்கள் என்று. அவருடைய முதல் இதுவே லா அண்ட் ஆர்டராக தான் இருக்கணும். அப்போ தான் மற்ற எல்லா துறைகளையும் இயங்க முடியும். அந்த காலகட்டத்தில் அவர்கள் செயல்பட்டது போல வேறு எந்த ஒரு முதலமைச்சரும் செயல்பட்டு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் கருவே கண்ணாயினார் என்ற அளவில் எல்லாருக்கும் ஊக்கமளித்து அந்தந்த இடங்களுக்கு போய் எல்லா இடங்களுக்கும் போய் மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு நிவாரணப் பணிகள் என்னெல்லாம் செய்யணுமோ அது உடனடியாக செய்து ஷீ இஸ் அ பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் என்று கூறினார்கள். அந்த அளவுக்கு தேசிய அளவில் அவர் செல்ல வேண்டியனா அம்மாவுக்கு பட்டமளிப்பு விழாவில் அவர்கள் 1 மணி நேரம் ஒரு பேப்பர் ஒன்றுமே இல்லாமல் அவங்க அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக அவங்க பேசுனாங்க. எல்லாருக்கும் அசந்து விட்டார்கள். வணக்கம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த ஜெயந்தி. அவருடைய ஆன்மாவிற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிக சிறந்த ஒரு ஆளுமை, உச்சத்தை எட்டிய ஆளுமை என்றால் அது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். 1991ஆம் வருடம் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது என்னை தூத்துக்குடி எஸ்பியாக அவர் அனுப்பினார்கள். எனக்கு எஸ்பியாக இருந்தபோது அதற்கு பிறகு டிஐஜி பதவி எனக்கு கிடைத்த பொழுது அவர் என்னை சென்சிட்டிவ் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும் 96ஆம் வருடம் எப்படி ராஜீவ்காந்தி அவர்கள் ஸ்ரீபெரும்புதூரில் கொல்லப்பட்டார் என்பது, குண்டுவெடித்து. அதனால் நம்முடைய இலங்கை எல்லை அந்த ராமநாதபுரம் அந்த இடத்துல அதிகமான ஒரு பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் என்னை அங்கு காவல்துறை துணைத் தலைவராக அனுப்பினார்கள். தமிழகத்திற்கு அதிக அளவில் முதலீட்டை கொண்டு வந்தவர் முதலமைச்சர் அவர்கள். ஷி ஹேட் அ வெரி சயின்டிஃபிக் அண்ட் அ வெரி ப்ரோக்ரெசிவ் அவுட்லுக். மாடர்னைசேஷன் எல்லா இடங்கள்லையும் செய்யணும் அப்படிங்கிறத முனைப்பாக அவர் செயல்பட்டார்கள். அப்புறம் இந்த கம்ப்யூட்டரைசேஷன், அது எந்த இடங்கள்லையும் இந்த கணினி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதில் அவர் முனைப்பாக எல்லா துறைகளுக்கும் அவர் ஆணையிட்டார். அதில் தான் முதல்ல நமக்கு அதிக அளவில் இந்த கம்ப்யூட்டரைசேஷனுங்கிறது கணினி மயமாக்கல் காவல்துறையில் அது ஏற்பட்டது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1070 கிலோமீட்டர் கடல் பகுதி எல்லை இருக்கிறது. இந்தியாவில் மொத்தம் 7000 கிலோமீட்டர் இருக்குது. அதில் 1050 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதனால் கடல் சார்ந்த அந்த பாதுகாப்பு மிக முக்கியம் என்று இது கோஸ்டல் செக்யூரிட்டி விங் அதை அமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் முயற்சி எடுத்தார். அதற்கு அந்த குழுவில் என்னை காவல்துறை துணைத் தலைவராக நியமித்து அதற்காக ஒரு செயல் திட்டம் நான் வகுத்தோம். அப்பொழுது தான் இந்த இதில் மும்பையில் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் ஏற்பட்டது 1993ஆம் வருடம். அது கூட அந்த கடல் எல்லையை தாண்டி பாகிஸ்தானில் இருந்து அந்த வெடிப்பொருட்கள் கொண்டு வந்ததாக அவருடைய விசாரணை தெரிய வந்தது. அதனால் அங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் விசாரிச்சுட்டு எந்த வகையில் நம்முடைய காவல்துறை இந்த பாதுகாப்பு கடலோர பாதுகாப்பு செய்ய வேண்டும் என்று அதற்கான ஒரு செயல்பாடு கொடுத்தோம். முதல் முறையாக இந்தியாவில் கோஸ்டல் செக்யூரிட்டி விங் என்பது துவங்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான். அதை பார்த்து தான் மற்ற மாநிலங்கள்லேயும் அதை செயல்படுத்தினார்கள். தமிழ்நாட்டில் அதிகமான சாலைகள் இருக்கின்றன. அந்த நேஷ்னல் ஹைவேஸ் ஆகட்டும், இல்லாட்ட ஸ்டேட் ஹைவேஸ் ஆகட்டும், டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் ஆகட்டும், அதிகமான அளவு இருக்கின்றன. ஸோ அந்த இடங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், ஹைவேஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஹைவே பெட்ரோல் ஸ்கீம் ஒன்று அவர்கள் வடிவமைத்தார்கள். மிக சிறப்பான முறையில் அதுவும் செயல்படுத்தினார்கள். அதுவும் மற்ற மாநிலங்கள் இதில் பின்பற்றுவதாக அவர்களும் இது பண்ணார். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு இந்த பெண்கள் பாதுகாப்பிற்கு முதலாக இந்தியாவில் ஒரு மாநில முதலமைச்சர் முயற்சி எடுத்தார் என்றால் அது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு அது செஞ்சாங்க. எப்படி அந்த பெண் சிசு கொலை நடந்து கொண்டிருக்கிற சில இடங்களில் அதை தடுப்பதற்காக அரசே பெண் குழந்தைகளை தத்தெடுக்கும் என்ற ஒரு வகையில் அந்த ஒரு செயல் திட்டம் வகுத்தார்கள். அது மட்டுமல்ல, மகளிருக்கு பாதுகாப்பு என்பதற்கு எந்த மாதிரியான வகையில் செய்ய வேண்டும், அதிகமான காவல்துறையில் பெண்களை சேர்க்க வேண்டும் என்று அதற்காக ஒரு முயற்சி எடுத்தார்.
இப்போ வந்து இந்தியாவில் எடுத்துக்கொண்டோம்னால் அதிக அளவில் பெண் காவலர்கள் அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட 30% இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஸ்ட்ரென்த்து விமன் போலீஸ் ஸ்ட்ரென்த்து அதில் வந்து 30% நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது நமக்கு பெருமை. வீரப்பன் வேட்டைக்கு நாம் என்ன செய்யணும்? இந்த வீரப்பனுடைய பிரச்சனைகள் என்பதிலிருந்து அதிகமாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அங்கு இருந்தது. அதை முடிவு கொண்டு வருவதற்கு என்ன மாதிரியான அதற்கு ஒரு பிரத்யேக காவல் படை STF என்று உருவாக்கினார்கள். இது மாதிரி நிறைய பிரிவுகள், அந்த பிரிவுகள் அதாவது மத்திய அரசு இப்போ நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இதெல்லாம் அவங்க பண்ணதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான STF போன்ற செக்யூரிட்டி குரூப்பை வந்து அவங்க வடிவமைத்தார்கள். வீரப்பன் வேட்டையில் என்னை வந்து 2001ஆம் ஆண்டு எனக்கு அதில் பணிபுரியதுக்காக ஒரு வாய்ப்பளித்தார்கள். அதற்கு பிறகு 2004ஆம் ஆண்டு தெரியும் எந்த அளவில் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது, வீரப்ப வதம் ஏற்பட்டது என்பது அக்டோபர் 18ஆம் தேதி 2004ஆம் வருடம் இருந்தது. 2003ஆம் வருடம் புரட்சித்துறை அம்மா அவர்கள் 2001 மீண்டும் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தார். அப்போது எனக்கு வந்து சென்னை ஆணையராக என்னை நியமித்தார்கள் 2003ஆம் வருடம். அது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். ஒரு மிக சிறப்பான முறையில் எனக்கு ஒரு பணிபுரிவதற்கான ஒரு வாய்ப்பு அளித்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டம் ஒழுங்கிற்கு முக்கியத்துவம் அளித்தார்கள் என்று. அவருடைய முதல் இதுவே லா அண்ட் ஆர்டராக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து மற்ற எல்லா துறைகளும் இயங்க முடியும். அதாவது இப்போ வந்து இன்டர்ஃபியரன்ஸ் 2 இருக்குது. அதாவது நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் அரசு இதில் இருப்பவர்கள் காவல்துறை நடவடிக்கைகளுக்கு தலையிடுகிறார்கள் என்று. அது 2 இருக்குது. ஒன்று இன்டர்ஃபியரன்ஸு, ஒன்று வந்து சூப்பர்விஷன். ஸோ இந்த இன்டர்ஃபியரன்ஸுங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு செயலில் இருக்கும்பொழுது இன்டர்ஃபியர் பண்ணால் நம்ம காவல்துறை பணி செய்ய முடியாது. அது மாதிரியான இன்டர்ஃபியரன்ஸ் கிடையாது. ஆனால் அந்த சூப்பர்வைசரி, அந்த டெமோக்ராட்டிக் ஓவர் சைட் என்று கூறுவார்கள், இந்த டெமோக்ராட்டிக் ஓவர் சைட்டு மிக அழகாக அவர்களுக்கு கொடுத்தார். 2001ஆம் வருடமே நமக்கு எல்லாரும் தெரியும் அந்த இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டது நியூயார்க்கில். அப்புறம் வந்து 2005ஆம் வருடம் வந்து இதில் லண்டன் பாம்பிங்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் இந்த பாம்பிங் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலே நிறைய இடங்களில் டெல்லி, அப்புறம் பெங்களூர், ஹைதராபாத் எல்லா இடங்கள்லையும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் இருந்தது. ஆனால் ஒரு சம்பவம் கூட சென்னையில் நிகழவில்லை. அந்த அளவுக்கு பாதுகாப்பு அவர்கள் செய்தார்கள். 2004ஆம் வருடம் சுனாமி, பெரிய அளவில் சுனாமி என்ற ஒரு பேரிடர் தமிழ்நாடு எதிர்கொண்டது. அந்த காலகட்டத்தில் அவர்கள் செயல்பட்டது போல வேறு எந்த ஒரு முதலமைச்சரும் செயல்பட்டிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து கருவுமே கண்ணாயினார் என்ற அளவில் எல்லாருக்கும் ஊக்கமளித்து அந்தந்த இடங்களுக்கு போய் எல்லா இடங்களுக்கு போய் மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு நிவாரணப் பணிகள் என்னெல்லாம் செய்யணுமோ அது உடனடியாக செய்து 2005ஆம் வருடம் ஒரு பெரிய அதிக அளவு மழை வெள்ளம் ஏற்பட்டது சென்னையில். அப்பொழுது எல்லோருக்கும் 3000 ரூபாய், அந்த எல்லா பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் 3000 ரூபாய். அதுக்கு பிறகு அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு கச்சிதமாக ஒரு பிரச்சனை இல்லாமல் அது வந்து எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. நான் சில இடங்கள் சில நேர்வுகளில் ரொம்ப சென்சிட்டிவாக சிலது இருக்கும். நான் போய் சொல்லுவேன் இது மாதிரி இருக்குன்னு. அவர்கள் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்துருங்க. அதெல்லாம் முதல்ல என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கட்சிக்காரர்கள் எனக்காக சம்மந்தப்பட்டிருக்கிறார்களா அதை பார்த்துவிட்டு அவர்கள் சம்மந்தப்பட்டிருந்தால் அவர்களை கட்சியில் நீக்கி விடுவார்கள். அந்த கொஸ்டினே கிடையாது. இந்த பொலிட்டிக்கலில் ஏதாவது இருந்தால் சொல்லி சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. நீக்கிவிட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் என்று அவர்கள் கூறுவார்கள். அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு பராமரிப்பு யாரும் செஞ்சிருக்க முடியாது. அதுக்கு முன்பு வந்து 2012ஆம் வருடம் தமிழ்நாடு தேர்வாணைய தலைவராக என்னை நியமித்தார்கள். ஒரு வருடத்தில் 25,000 பதவிகளுக்கு அரசாணை கொடுப்பதற்கான நாங்கள் வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணினோம். அது பெரிய விஷயம். அது இந்த அளவுக்கு இது வரைக்கும் அது மாதிரியான ஒரு சாதனை ஏற்படவில்லை. அந்த அளவுக்கு ஒரு சாதனை படைக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு அரசிடமிருந்து நமக்கு காலியிடங்களை பெற்றோம். ஏன்னா அரசு வந்து காலியிடங்கள் கொடுத்தால்தான் அந்த பதவிகளை நிரப்ப முடியும் தேர்வாணையம். அதனால் அங்கேருந்து நாங்கள் பெற்று அதை சிறப்பாக செயல்படுத்தினோம். 2016ஆம் ஆண்டு மயிலாப்பூர் தொகுதியில் எனக்கு போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு அளித்தார்கள். அங்கு போட்டியிட்டு அதற்கும் அவர்கள் வந்து 2 முறை வந்து அவங்க வந்து பிரச்சாரம் செய்தார்கள். ஏன்னா அம்மாவுடைய பெயரை சொன்னாலே எல்லோருக்கும் அந்த வாக்கு கிடைத்துவிடும். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு இந்த மக்கள் சேவை செய்வதற்கு. இந்த காவல்துறையே மக்கள் சேவை தான். இது வந்து பலதரப்பட்ட வகையில் எல்லோருக்கும் நமக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் டெல்லியிலிருந்து வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நேர்காணல் கண்டு அதற்கு பிறகு அவர் கூறியது, இந்த அளவுக்கு ஒரு தீர்க்கதரிசியை நான் பார்த்ததில்லை, ஒரு ஆளுமையை பார்த்ததில்லை, ஷீ இஸ் அ பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் என்று கூறினார்கள். அந்த அளவுக்கு தேசிய அளவில் அவர் செல்ல வேண்டிய, அம்மாவுக்கு வந்து எல்லா லாங்குவேஜஸும் தெரியும், சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்ஸு, அதை தவிர ஹிந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ் கேட்கவே வேண்டாம். ஒரு மீட்டிங் நடத்தினால அவங்க வந்து அதற்கான ஒரு மீட்டிங்க்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பேப்பரை கொடுக்க சொல்லுவாங்க. பேப்பர் ஷுட் பி ஹேண்ட் ஓவர் பேக்ரவுண்ட் மெட்டீரியல். அந்த பேக்ரவுண்ட் மெட்டீரியலை தரவாக படிச்சுட்டு வந்து அவங்க கூட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வது அவ்வளோ கடினம். தங்கத்தாரகை என்ற ஒரு பட்டம் ஒன்று கொடுத்தார்கள் அமெரிக்காவிலிருந்து வந்து. ஸோ அந்த பட்டமளிப்பு விழாவில் அவர்கள் 1 மணி நேரம் ஒரு பேப்பர் ஒன்றுமே இல்லாமல் அவங்க வந்து அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக அவங்க பேசுனாங்க. எல்லாருக்கும் அசந்து விட்டார்கள். இந்த அளவுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளவோ பணிகள் இருக்கிறது. அதில் இதை வந்து ஒரு மிக அழகாக உலகளாவியவில் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது, இந்தியாவில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், என்னெல்லாம் செஞ்சோம் என்பது பற்றி மிக தெளிவாக புள்ளி விவரங்களோடு அவர்கள் கூறினார்கள். எல்லோரும் வசந்து விட்டார்கள். அதாவது இதே மாதிரி எந்த ஒரு மீட்டிங் நடத்தினாலும் எல்லோரும் பயந்துக்கிட்டே போவாங்க அரசு அதிகாரிகள்லாம். ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒன்று சொல்லிட்டோம், நம்ம இது மாதிரி நடந்திருக்கு, இதெல்லாம் வந்து நம்மளுடைய துறையை பற்றி சொல்லிவிட்டோம். அதற்கு பிறகு அவங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் பதில் சொல்வது மிக மிக கடினம். அதற்கு அவ்வளோ தயார் செய்து கொண்டு வந்தால்தான் அது முடியும். அவங்கள்ட்ட இன்னொன்று பிரச்சனைனா சண்டா செஞ்சிடணும். ஏதாவது தப்பு ஒரு தூரம் போச்சுன்னா அதுக்கப்புறம் செகண்ட் சான்ஸ் கிடைக்காது. தப்பே இருக்கக்கூடாது. தப்பு இல்லாமல் செய்யணும். தப்பு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட முதல்ல அவங்கள்ட்ட சொல்லிடணும். சொல்லிட்டு இது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம அது ஒன்றும் பிரச்சனையை சொல்லாமல் நம்ம வந்து எதை செஞ்சோம்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் எதை வந்து அவங்கள்ட்ட சொல்லணும், எதை நம்ம வந்து நம்மளால் செஞ்ச முடியும் என்பது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் வரும். அந்த அளவுக்கு அவர்கள் மிக கூர்மையாக ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு முறை என்னுடைய காவல்துறை ஆணையர் அலுவலகத்துக்கு வந்தார்கள். அங்கே ஒரு மாடர்ன் கண்ட்ரோல் ரூம் முறையை போட்டு வரும்போது அதில் தான் வந்து ரெஸ்பான்ஸ் டைமை நம்ம வந்து எவ்வளோ 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இடத்துக்கு போகணும் என்ற வகையில் அதை அவங்க வடிவமைத்தோம். அங்கு வந்து விட்டு அவர்கள் சென்ற பிறகு என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் அவங்களோட இதில் வந்து அழகான பூக்கள் கூடிய ஒரு செடிகளை பார்த்தேன், அதில் நீங்கள் உடனடியாக அதே மாதிரி செடி என்ன அப்படிங்கிறத அந்த ஹார்டிகல்ச்சர் சொல்லி அது எனக்கு வேணும், என்னுடைய அலுவலகத்து பக்கத்துலேயும் அங்கே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்து கூர்ந்து கவனித்து அவங்க செய்வாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கு பணி செய்வதற்கு சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் நன்றாக பாராட்டுவார்கள். பிரச்சனை இருந்தால் அவர்களுக்கு உதவிக்கு வருவார்கள். நாம் ஏதாவது தப்பு செய்தோம் என்றால் நிச்சயமாக அதை சொல்லிடணும். போய் இந்த மாதிரி தப்பு நடந்து விட்டது. அதற்கு அவர்கள் வந்து அது இது போனஃபைடு அப்படின்னு இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலஃபைடாக இருந்தால் அவ்வளோதான், 2வது சான்ஸ் கிடையாது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரிழப்பு. அவர் வந்து அகால மரணம் என்பது அவர் இருந்திருந்தால் இன்னும் மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டிருக்கும், அந்த அளவுக்கு மக்களை ஈர்த்து அவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஸோ இந்த நேரத்தில் அவருடைய ஆன்மாவுக்கு நாம் அஞ்சலி செலுத்தி, அது மட்டுமல்ல அவர்கள் இட்ட பாதை, அவர்கள் என்னெல்லாம் சொன்னாங்க, அவங்களுடைய ஆளுமை என்ன, அதை உணர்ந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை. அதை நான் என்னுடைய காலகட்டத்தில் என்னுடைய பணிகளில் அதனை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். Subscribe to One India and never miss an update.